Yes, good morning, dear aspirants. இப்போ அது நம்ம ஆல்ஃபா நியூமரிக் அண்ட் சிம்பிள் சீரீஸே நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஒரு ஒரு 2-3 வீடியோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகலாம். இப்போ இதில் அதே தான் இந்த ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் இதில் சிம்பிள் சொன்னோம் இல்லை, ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் இந்த கீழே கொடுத்துருக்க 5 கொஸ்டின்ஸுக்கு இதே சீரீஸ் தான் வச்சுக்கிறோம். இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு மெனி சச் நம்பர்ஸ் ஆர் தேர் இன் த அபவ் சீரீஸ், each of which is immediately followed by consonant and as well as preceded by vowel. Followed by consonant and as well as preceded by vowel. But number பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, numbers are there in the above series, each of which is immediately followed by consonant. நம்பருக்கு அப்புறம் consonant இருக்கணும் and preceded by vowel. நம்பருக்கு முன்னாடி vowel இருக்கணும். இப்போ நம்பர் ஒன்க்கு முன்னாடி நம்பர் ஒன்க்கு அப்புறம் followed by consonant. N is a consonant and A vowel. Okay. இது as per question or conditions இது ஃபாலோ ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம இந்த 5 முன்னாடி தான் இது இருக்கு, பின்னாடி பேக்ல இல்லை. 6 இஸ் ஃபாலோட் பை கான்சனன்ட், வௌவலுக்கு முன்னாடி இல்லை. 7க்கு பின்னாடி 5 இது இல்லை. அப்புறம் 6க்கு அப்புறம் நம்பர் இருக்குது, ஃபாலோட் பை நம்பர். ஸோ இட் சுட் பி ஃபாலோட் பை கான்சனன்ட் இல்லையா. இப்போ 3 இஸ் ஃபாலோட் பை என், ப்ரிசீடட் பை வௌவல் இல்லை, அதுவும் கான்சனன்ட் தான் இருக்குது. 8 இஸ் ஃபாலோட் பை வௌவல், இது ஆக்சுவலாக ஃபாலோட் பை கான்சனன்ட், ப்ரிசீடட் பை வௌவல் இருக்கணும். இதுவும் வராது. ஓகே, இப்போ இது வராதுன்னு நம்ம இன்ட்டு மார்க் பண்ணி விட்டுலாம். இது வராது, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இதுவும் இல்லை. 8 ஆல்சோ. 4 is followed by consonant. T is consonant, I இது இருக்கு இல்லையா, இது நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, 1 4. 8க்கு அப்புறம் கான்சோனன்ட் அண்ட் 8க்கு முன்னாடி O is a vowel இல்லையா, இதுவும் கன்சிடர் பண்ணலாம். அதாவது 5க்கு அப்புறம் O இருக்குது இல்லை. 3க்கு அப்புறம் கான்சோனன்ட், முன்னாடி O. This also can be considered. 1 2 3 4. There are 4 such numbers are there which are followed by consonants and preceded by vowel இல்லையா. அதுக்கு பின்னாடி கான்சனன்ட்டுக்கு முன்னாடி vowel. 1 2 3 1 4. 4 is answer. ஓகே, 4 will be your answer. ஓகே, இந்த டைப்ல வர இதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் என்ன, ஆஃப்டர் டிராப்பிங் ஆல் த கான்சனன்ட்ஸ் which element will be third to the left of third from the right handன்னு கேட்டுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டில் மார்க் பண்ண ரப் பண்ணிடுறேன், அது நாளைக்கு இது கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ this one. After dropping all the consonants, which element will be third to the left of third vowel from the right end? Third to the left of third from the right end. Okay. இப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு வந்துருக்குது. 3 + 3 6 இல்லையா, ப்ளஸ் பண்ணுறோம். லெஃப்ட் ரைட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருந்தால் ப்ளஸ் பண்ணணும். 3 + 3 = 6. அப்போ 6 எதுலேருந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஆஃப்டர் டப்பிங் ஆல் த கான்சனன்ட்ஸ். இப்போ ரைட்லேருந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 6 நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதில் கான்சனன்ட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணால் போகுது. கான்சனன்ட்ஸில் எடுத்துகிட்டு எழுதணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ கான்சனன்ட்டை எடுத்துகிட்டு 6 நம்பர் எது வரும்னு பார்த்தீங்கன்னா, இது 1 3 1. இது டி கான்சனன்ட், அதை நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. 2. இது O is vowel, அதை கவுண்ட் பண்ணலாம். 1 2 3. ஓகே, 4 5 and 6 8 will be your answer. Answer எவ்வளோ வரும்? 8. ஓகே, நம்பர் 8. இந்த third to the left of third vowel கேட்டுருக்காங்க. சாரி third vowel, அதையும் நம்ம கவனிக்கணும் இல்லையா. இப்போ ரைட் லெஃப்ட் நம்ம இதை யோசிக்க வேண்டியது. தேர்ட் வௌவல் எதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இதில் தேர்ட் வௌவல் எதுன்றதை பார்த்துட்டு தேர்ட் வௌவல் ரைட் ஹேண்ட்லேருந்து தேர்ட் வௌவல் எது பார்க்குறீங்க. 1 2 and
3 இதான் தேர்ட் வவல் இல்லையா? இதுக்கு அப்புறம் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தேர்ட் வவல். இதுக்கு லெஃப்ட்ல தேர்டு வவல் வரும். இது அடுத்த தேர்டு எலிமெண்ட் ஆஃப்டர் டிராப்பிங் கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ் கவுண்ட் பண்ணாம தேர்ட் எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வரும் 1. இது கான்சோனன்ட், இதை கவுண்ட் பண்ண வேண்டாம். அது 1. இது நம்பர் 2 and G is the third. G will be your answer. ஓகேவா? G தான் ஆன்சர் வரும். ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க? தேர்ட் வவல் ஃப்ரம் லைன். தேர்ட் வவல் ரைட் இல்லது. தேர்ட் வவல் எது வவல் இல்லை? ஓ எம் இல்லை. ஓ வவல் 1 2 ஐ. தேர்ட் ஐ இஸ் த தேர்ட் வவல். இதுக்கு லெஃப்ட்ல எந்த எலிமெண்ட் வரும்? ஆஃப்டர் டாக்கிங் த கான்செப்ட் விச் எலிமெண்ட் வில் பி தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் தேர்ட் வவல். இந்த வவலுக்கு தேர்ட் எது வரும்? 1 2 3 ஐ கியூ. எஸ், தேர்ட் வந்து ஐ வரும். இல்லை, ஐ வராது. தேர்ட் வந்து இந்த டி கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 and 3 8 will be your answer இல்லையா? ஐயம்மா, சாரி கன்ஃபியூஸ் ஆகுதா? தேர்ட் வவல் ஐ இல்லையா? இதுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ். தேர்ட் எலிமெண்ட் ஆஃப்டர் டிராப்பிங் கான்சோனன்ட். கான்சோனன்ட்ஸ் இல்லாமல் 1 2 3. சாரி, இது வந்து டி, இது ஐ. இதுதான் மூணாவது வவல். இதுக்கு லெஃப்ட்ல இருக்கிற மூணாவது எலிமெண்ட் எது? கான்சோனன்ட் இல்லாமல் 1 2 and 3. ஜி தான் ஆன்சர். ஓகே, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க. சாரி, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சம்டைம்ஸ். கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, that is the third question. After dropping all the numbers எல்லாரும் drop down, which letter will be second to the right of sixth letter from the left hand? இது நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். from the right left. அப்போ 6 plus 2 அப்போ 8 from left hand. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 8th லெட்டர் நம்ம கண்டுபிடிச்சா, இப்போ 8th எலிமெண்ட் கண்டுபிடிச்சா போதும். லெட்டர்ஸை நம்பர்ஸை ட்ராப் பண்ணி நம்பர் கவுண்ட் பண்ணாமல் 8th லெட்டர் 8th எலிமெண்ட் எதுன்னு பார்க்குறீங்க. நம்பர்ஸை கவுண்ட் பண்ண வேணாம். 1 2 5 6 நம்பர்ஸ் வேண்டாம். 3 7 5 நம்பர்ஸ் இது வேண்டாம், கவுண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 இது வேண்டாம். 5 இது வேண்டாம். இது 6 இது வேண்டாம். இது 7 இது வேண்டாம். 8 T. Okay, T will be your answer. T எப்படி ஆன்சர் வருது புரிஞ்சுட்டீங்க தானே? புரிஞ்சுப்பீங்க நீங்கள் நார்மலாக இப்படி வச்சு பண்ண ஆப்ரேட்டர் ஆல் த நம்பர்ஸ் which letter will be second to the right of the sixth letter from the left hand. ஒரே நிமிஷம். Okay, after dropping all the numbers, which letter will be second to the right of the sixth letter from the left hand? நீங்கள் பாருங்கள், நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு பாருங்கள். நம்பர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பர் வேண்டாம், இது நம்பர் வேண்டாம், இது நம்பர் வேண்டாம். நம்பர் இது நம்பர் இது நம்பர். ஓகே, நம்பர் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா 6th லெட்டர் எது வரும்? 1 2 3 4 5 6.
6க்கு செகண்ட் T1. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஓகே, அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் நம்பர் சீரிஸ் வருமா? நம்பர் சீரிஸ் கேட்பாங்க. அது கொஞ்சம் அதுவும் வரும், அதையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து 217 462 764 803 129. What will be the number obtained if the second highest number in the series is added to lowest number in the series? இப்போ ஹையஸ்ட் நம்பர் லோயஸ்ட் நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஆக்சுவலி 3 டிஜிட்ல இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் 100th பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் எது ஹையஸ்ட், எது ஹையர் நம்பரோ அதுதான் நம்ம. இப்போ இது 803 தான் ஹையஸ்ட் நம்பர் இல்லையா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லோயஸ்ட் நம்பர்னா லோயஸ்ட் 100th டிஜிட்ல கம்மியான நம்பர் எது இருக்கணும்? 4 7 1 129 இல்லையா? இதுதான் லோயஸ்ட் நம்பர். இப்போ 803 + 129 எவ்வளோ வரும்? 9 9 3 12 ரிமைனிங் 1 3 9 3 2. இப்போ இதுதான் என்ன வரும்? 932 will be your answer. Okay. highest number வேணும். second highest number. Okay, second highest number எது? second highest number 8 அப்புறம் 764 plus 129. 764 plus 129 is equal to 13 மீதி 1 3 6 3 9 893 will be your answer. Okay, இது கொஞ்சம் பார்த்துக்கணும். செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், ஹையஸ்ட் நம்பர்ல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர், செகண்ட் ஹையஸ்ட் நம்பரையும் லோயஸ்ட் நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. சிம்பிள். இது செகண்ட், இந்த இடத்துல நீங்கள் ஹையஸ்ட் நம்பர் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த 3 டிஜிட்டில் இருக்கிறது இது 100 பிளேஸில் இருக்கிற இது மட்டும் நீங்கள் பார்த்தாவே இப்போ 8 7 இதில் ஒன்று தான் இருக்குது. சம்டைம்ஸ் 8 2 இருக்கலாம். அது 803 இல்லை 863 863 will be highest number. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுன்ற இதில் இது பண்ணிடுறோம். If in each number the digits are arranged in ascending order. If in the series, if in each number the digits are arranged in ascending order, what will be the sum of the middle digits of each of the number? The ascending order la digits are saying number digits. இது ரெண்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். ஆக்சுவலா நம்பர் என்னது? நம்பர்னா இது கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் இஸ் ஈக்குவல் டு இந்த இப்போ 764 803 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர்ஸ். இது வந்து நம்பர்ஸ். ஓகேவா? டிஜிட் என்னன்னா இந்த நம்பர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட், இந்த 7 ஒரு டிஜிட், 6 ஒரு டிஜிட், 4 ஒரு டிஜிட், இங்க 8 ஒரு டிஜிட், 0 ஒரு டிஜிட், 3 ஒரு டிஜிட். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுவீங்க? ஈச் நம்பர் the digits are arranged in ascending. digits are arranged in ascending order means ஏறு வரிசை. கீழே இருந்து லோயஸ்ட் நம்பர் தான் ஹையஸ்ட் நம்பர், ஏறு வரிசை இறங்கு வரிசை படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ இதில் என்ன வருது? இதில் நீங்கள் இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் இந்த இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுனா இது என்ன எழுதுவோம்? 1 2 7 தான் அசெண்டிங் ஆர்டர் இல்லையா? இப்போ இதை எழுதணுன்றதை நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக எழுதுறேன். இது 2 4 6, இது 4 6 7, இது 0 3 8 இல்லையா? இது 1 to 9 தான். இப்போ இதில் இப்போ இப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஈச் நம்பர் டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். What will be the sum of the middle digits of each of the numbers? இந்த மிடில் டிஜிட் ஈச் ஆஃப் த நம்பர்ஸ்ல உள்ள மிடில் டிஜிட்ஸோட சம் என்னன்னு கேட்குறாங்க. டோட்டல் கூட்டினா அது என்ன கூட்டுத்தொகை என்னன்னு. இப்போ 2 4 6 12 3 15 2 17 17 will be your answer. 17 will be your answer. ஓகேவா? இது 17 ஆன்சர் வரும். இப்போ ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, பேக் பண்ணுங்க. இது வேற ஒன்றுமே இல்லை. இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனா வந்து அந்த நம்பரை ஒவ்வொரு டிஜிட் அசெண்டிங் ஆர்டர்ல வரும் டிஜிட்ஸ்ல. ஓகேவா? நீங்க வந்து டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச் டிஜிட் வந்து அரேஞ்ச் அசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும்னா ஏழு வரிசை கீழே லோயஸ்ட் நம்பர் இருந்து ஹையஸ்ட் நம்பருக்கு கொண்டு போறாங்க. இது தட்ஸ் ஆல். இது 17 will be your answer. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம இதை பார்த்துப்போம். இன்னும் இருக்க நம்பர் சீரிஸ் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம அது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா இப்போ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஐபிபிஎஸும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, நடந்துட்டு நினைக்கிறேன். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அதாவது தமிழ்நாடு கிராம பேங்க்கு
நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு செப்டம்பர் 1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 21 செப்டம்பர் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு எலிஜிபிலிட்டி ஆக்சுவலாக கிராஜுவேஷன் இருக்கணும். ஏஜ் வந்து 20 to 28 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 28 இயர்ஸ் உள்ளே இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசிக்கு ஆக்சுவலாக 3 இயர்ஸ், அதாவது 28 + 3 31. உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு ஆக்சுவலாக 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், 28 + 3 33 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது போக எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆக்சுவலாக பிலோ 50க்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனில் இருக்குது அதில். ஓகே, இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதாக ப்ரிப்பேர் பண்ண. நான் இது ரொம்ப ஸ்பீடாக போட ஆரம்பிச்சிடலாத பட்சத்தில் சைமல்டேனியஸாக நான் அடுத்தது 2-3 வீடியோவில் நியூமரிக் ஆப்டிடியூட் உள்ளது வீடியோ போடுறேன். ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்கு, அதாவது தமிழ்நாடு கிராம பேங்க் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமில் ரீசனிங் ஆப்டிடியூடும் நியூமரிக் ஆப்டிடியூடும் மட்டும்தான் உண்டு. எதுக்கு? ப்ரிலிம்ஸ். அதில் இங்கிலீஷ் கிடையாது. 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 நிமிஷம் ரீசனிங், 20 நிமிஷம் ஆப்டிடியூட். டோட்டல் 45 மினிட்ஸ் தரும். இது ஈஸியஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடில் இந்த ஆர்ஆர்பி ப்ரிலிம்ஸ், ஆர்ஆர்பி கிளினிக்கல் எக்ஸாம் தான். இதுக்கு நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண நவம்பரில் தான் எக்ஸாம் இருக்கும் ப்ரிலிம்ஸு. மெயின்ஸ் வந்து பிப்ரவரி ஆகும். இதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணாவே உங்களால் ஈஸியாக ப்ரிலிம்ஸால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெயின்ஸ் டைம் இருக்குது. அது மெயின்ஸில் ஆக்சுவலாக ஜெனரல் அவேர்னஸ்ஸு, ஃபைனான்ஷியல் ஜெனரல் அவேர்னஸும் அது போக இங்கிலீஷும் அதில் உண்டு. ஓகே, அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது பாருங்கள். நம்ம இதில் பார்க்கலாம். இது நம்ம ஒரு 2-3 வீடியோ இதில் நம்பர் சீரீஸில் போட்டு அதுக்கப்புறம், ஏன்னா நம்பர் சீரீஸில் மேக்ஸிமம் அல்ஃபா நியூமரிக் அண்ட் சிம்பிள் சீரீஸில் குறைஞ்சது 5 to 8 கொஸ்டின்ஸ் வரும் மேக்ஸிமம். சம்டைம்ஸ் ஆர்ஆர்பியில் 10 கொஸ்டின்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். ஹாப்பி லேர்னிங்.